வணக்கம். என்னுயிரே செல்லம்மா கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். கிராமத்திலிருந்து கிளம்பிய தேவாவும் ரதியும் சென்னையை எட்டி பிடிக்க அதிகாலை மணி 3 இருந்தது. அவனுடன் பேசிக்கொண்டே வந்த ரதி எப்போது உறங்கி போனாள் என்பது அவளுக்கு தெரியவில்லை. வீட்டின் பார்க்கிங்கில் காரை நிறுத்திவிட்டு அயர்ந்து தூங்குபவளை எழுப்ப மனமின்றி அப்படியே தூக்கிச் சென்று கட்டிலில் கிடத்தினான் தேவா. அவனுக்கும் உடல் அசதி. உடலை இடமும் வலமும் திருப்பி கைகள் இரண்டையும் கோர்த்து தலைக்கு மேல் தூக்கி சோம்பல் முறித்தவன் நேரத்தை பார்த்துவிட்டு ரதியை அணைத்தபடியே தூங்கி போனான். ரதி தூக்கம் கலைந்து எழுந்ததும் கண்களை மூடியபடியே பக்கத்தில் இருந்த தேவாவை தேட அவனிடம் காலியாக இருந்தது. எழுந்தவள் அறையை சுற்றி சுற்றி பார்த்தாள். வீட்டுக்கு வந்துட்டோமா? எத்தனை மணிக்கு வந்தோம்? இரவு காரில் வந்ததை யோசித்து பார்த்தவளுக்கு தூக்கம் அவள் கண்களை சொருகியது மட்டுமே ஞாபகம் இருந்தது. தேவாதான் அவளை காரில் இருந்து தூக்கி வந்திருக்கிறான் என்பது புரிந்தது. கடிகாரத்தில் நேரத்தை பார்க்க மணி 10:30 என காட்டியது. அடக்கடவுளே, 10:30 மணி ஆயிடுச்சா? எனக்கு விடிஞ்சதே தெரியல. இவரை எழுந்திரிச்சு போகும்போது என்னை எழுப்பி விட்டுருக்கலாம்ல என்று நினைத்தவளாய் குளித்து சமையல் அறைக்கு வந்தவள் பொன்னியை நலம் விசாரித்து விட்டு மணியை தேடினாள். என்னம்மா மணியை தேடுறியா? அவன் அபி ரூம்ல இருப்பான். நீங்க ஊருக்கு போனதும் ஐயா இப்போ அபி ரூம்ல தான் முழு நேரமும் இருக்காரு என்று பொன்னி சொல்ல, சரிக்கா, நான் அவனை அப்புறமா பார்த்துக்கிறேன், அண்ணியை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, அக்கா இந்த காயெல்லாம் கட் பண்ணணுமா என்று பொன்னி தட்டில் எடுத்து வைத்திருந்த காய்கறிகளை எடுத்து நறுக்க தொடங்கினாள் ரதி. மணி 11 போதுமா? நீ முதல்ல டிஃபன் சாப்பிடு, அப்புறமா இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் என்று பொன்னி சொல்ல, அக்கா அவர் சாப்பிட்டுட்டு போனாரா என கேட்டாள் ரதி. தம்பி 9 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு பெரிய ஐயா கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு கிளம்பி போயிடுச்சு என்று பொன்னி சொல்ல, எனக்கு தான் அவர் எழுந்து கிளம்பினதே தெரியல, நல்லா தூங்கிட்டேன். காய்கறிகளை நறுக்கி கொடுத்து விட்டு காலை உணவை சாப்பிட்டு கொண்டிருந்தாள் ரதி. அவள் செல்போன் அடித்தது. வேணி அம்மா என்ற பெயரை பார்த்ததும் அவள் இதழ்கள் தானாய் புன்னகைத்தது. போனை எடுத்தாள். யாருமா, உங்க வீட்டில இருந்து ஃபோன் பண்றாங்களா என்று பொன்னி கேட்க, இல்லக்கா, அபி அண்ணி மாமியார் என்று சொல்லிவிட்டு, ஹலோ அம்மா என்றாள் ரதி. ரதி, எங்கம்மா இருக்க? வசந்துக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா என்று மறுமுனையில் வேணியின் குரல் பதட்டமாக வர தட்டில் சாப்பிட்டு கொண்டிருந்த பொங்கலை அப்படியே வைத்துவிட்டு டென்ஷனுடன் எழுந்து கை கழுவினாள் ரதி. என்ன ஆச்சுமா என்று ரதி பதட்டத்துடன் கேட்க, அவனும் இன்னைக்கு காலையில் தான் டெல்லியிலேருந்து சென்னைக்கு வரதா சொல்லியிருந்தான். ஏர்போர்ட்லேருந்து வர வழியில் அவனோட வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு இப்போ தான் எனக்கு ஃபோன் வந்துச்சு. எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. சம்மந்திக்கு ஃபோன் பண்ணேன், அவர் ஃபோன் நாட் ரீச்சபிள்னு வருது. அடுத்து எனக்கு ஞாபகம் தான் வந்துச்சு, அதான் உனக்கு கூப்பிட்டேன் என்று வேணி அழுது கொண்டே சொல்ல, அம்மா அண்ணாக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் தைரியமாக இருங்க என்று ரதி சொல்ல, அவங்க ஏதோ ஆஸ்பத்திரி அட்ரஸ் எனக்கு அனுப்புனாங்க, நான் அதை உனக்கு அனுப்புகிறேன், உன்னால் என் கூட வர முடியுமா? எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது என்று வேணி சொல்ல, அம்மா நீங்கள் வீட்லேயே இருங்க, நான் அவர்கிட்ட சொல்லிவிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன், 2 பேரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போகலாம் என்று ரதி சொல்ல, சரிம்மா சீக்கிரமாக வந்துடு, என் பையனுக்கு என்ன ஆச்சோ தெரியல, மகமாயி நீ தான் காப்பாற்றணும். கண்ணீரோடு வேணி ஃபோனை வைக்க ரதி உடனே தேவாவிற்கு அழைத்தாள். அவனோ ஒரு வாரம் அலுவலகத்திற்கு வராததால் ஃபோனை சைலண்டில் போட்டுவிட்டு ஸ்டாஃப் மீட்டிங்கில் இருந்தான். என்ன இவர் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு என்று நினைத்து கொண்டு மனோகரின் அறைக்கு சென்று பார்க்க மனோகரும் அங்கு இல்லை. அவருக்கும் ஃபோன் போகவில்லை. ரதி பதட்டமாக சாப்பாட்டை பாதியிலேயே வைத்துவிட்டு போகவும் ஏதோ பிரச்சனை என்று புரிந்து கொண்ட பொன்னி ரதி மனோகரின் அறையில் இருந்து டென்ஷனாக வருவதை பார்த்ததும், என்னம்மா சாப்பிடாமையே போயிட்ட? வேணியம்மா என்ன சொன்னாங்க? பதட்டமா இருக்கிறியேம்மா என்று கேட்க விஷயத்தை பொன்னியிடம் கூறினாள் ரதி. அக்கா, இதை வேற யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், குறிப்பா அபி அண்ணிக்கு தெரிய வேண்டாம், பாபா அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. அங்கிள் வந்தா விஷயத்தை சொல்லிடுங்க, நான் முதல்ல போய் என்ன ஆச்சுன்னு பார்க்குறேன் என்று ரதி சொல்ல, சரிம்மா நீ சீக்கிரமா போ, நான் பெரிய ஐயா வந்தா விஷயத்த சொல்லிடுறேன் என்றாள் பொன்னி. ரதி மீண்டும் தேவாவிற்கு அழைத்து பார்த்தாள். அவனோ மீட்டிங்கில் பிஸியாக இருந்தான், போனை எடுக்கவில்லை. ஒரு ஆட்டோ பிடித்து ரதி வேணியின் வீட்டிற்கு சென்று கொண்டிருக்க மீட்டிங் முடித்து போனை எடுத்து பார்த்த தேவா, இவ என்ன இத்தனை வாட்டி கூப்பிட்டுருக்கா என்று யோசித்தபடியே ரதிக்கு கால் செய்தான். ஒரே ரிங்கில் போனை எடுத்து விட்டாள் ரதி. தேவா, வேணி அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க என்று அவள் விஷயத்தை கூற அவள் பதட்டம் தேவாவிற்கும் ஒட்டி கொண்டது. சரி, நீ இப்போ எங்க இருக்க
என கேட்டான். இன்னும் 5 நிமிஷத்துல வசந்த் வீட்டுக்கு போயிடுவேன் என்று ரதி சொல்ல, ஓகே நான் இப்பவே கிளம்புறேன், நீ அங்கேயே இரு, நானும் அங்கே வந்துடுறேன், 3 பேரும் சேர்ந்தே ஹாஸ்பிட்டல் போயிடலாம் என்று தேவா சொல்ல, இப்போது ரதியின் மனத்திற்கு கொஞ்சம் தைரியம் கிடைத்தது. அவள் இறங்கி உள்ளே சென்று அழுது கொண்டிருந்த வேணிக்கு தைரியம் சொல்லி குடிக்க தண்ணீர் கொடுத்த நேரத்திற்குள் தேவா வசந்த் வீட்டை அடைந்திருந்தான். அவன் காரில் இருந்தபடியே ஹாரனை அழுத்த, அம்மா அவர் வந்துட்டாரு, வாங்க போலாம் என்று வேணியை அழைத்து கொண்டு காரில் ஏறினாள் ரதி. எந்த ஹாஸ்பிட்டல், லொக்கேஷன் இருக்கா? தேவா கேட்க, அட்ரஸ் தான் இருக்கு, உங்களுக்கு ஏற்கனவே அனுப்பியிருக்கேன் என்று ரதி சொல்ல, தன் போனில் மருத்துவமனை விலாசத்தை பார்த்தபடியே காரை திருப்பியவன் வேணியின் அழுகையையும் ரதி அவருக்கு சமாதானம் செய்வதையும் ரியர் மிரர் வழியே பார்த்தபடி வண்டியை வேகமாக செலுத்தினான். மருத்துவமனை சென்றதும் வேகமாக காரிலிருந்து இறங்கிய தேவா, நீ அவங்கள பார்த்து கூட்டிட்டு வா, நான் முன்னாடி போய் என்னன்னு விசாரிக்கிறேன் என்று மின்னல் வேகத்தில் உள்ளே ஓடியிருந்தான். மருத்துவமனை ரிசப்ஷனை அடைந்ததும், சிஸ்டர் வசந்த் ஆக்சிடென்ட் என்று சொல்ல, பக்கத்தில் இருந்த அறையை காட்டிய நர்ஸ், டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க என்று சொல்ல, அந்த அறையை நோக்கி ஓடினான் தேவா. ரதியும் வேணியும் அச்சத்துடன் வந்து கொண்டிருக்க, அதே நேரம் வேணியின் அழைப்பை பார்த்துவிட்டு மனோகரை வேணிக்கு அழைத்திருந்தார். என்ன சம்பந்தி, ஃபோன் பண்ணி இருக்கீங்க என்று கேட்டவரிடம் நடந்த விஷயத்தை வேணி விம்மலுடன் கூற, என்ன மாப்பிள்ளைக்கு ஆக்சிடென்டா என்று அவர் சத்தமாக கேட்க, அது பக்கத்தில் நின்று கொண்டிருந்த அபியின் காதிலும் விழுந்தது. அப்பா என்ன சொன்னீங்க? மாப்பிள்ளைக்கு ஆக்சிடென்ட்னா? அப்படின்னா வசந்துக்கு ஆக்சிடென்டா என்று அவள் பதட்டமாக கேட்க, ஆமாம்மா, உன் மாமியார் தான் பேசுறாங்க, மாப்பிள்ளைக்கு தான் ஆக்சிடென்ட், ஆஸ்பத்திரியில ஃபோன் வந்திருக்கான், அதான் தேவாவையும் ரதியும் கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்களாம் என்று மனோகர் கலக்கமாக கூறவும் அதிர்ந்து விட்டாள் அபி. அப்பா அவருக்கு என்ன ஆச்சு? பெருசா எதுவும் அடி இல்லையே, நான் இப்பவே அவரை பார்க்கணும் என்று அவள் அழத் தொடங்கிவிட அபியை அழைத்து கொண்டு மனோகரும் மருத்துவமனைக்கு வந்து கொண்டிருந்தார். தேவா அந்த அறைக்குள் எட்டி பார்க்க வசந்த் இடது கையில் ஒரு பெரிய கட்டுடன் நின்று கொண்டிருந்தான். வசந்துக்கு பெரிதாக அடி எதுவும் இல்லை என்பது அவனுக்கு புரிந்ததும் தன் இதழ் குவித்து ஊதி பெருமூச்சு விட்டான் தேவா. காரை ஓட்டி வந்த ஓட்டுநருக்குத்தான் கொஞ்சம் பலமான அடி. அவருக்கான முதலுதவி சிகிச்சைகள் நடந்து கொண்டிருந்தது. வெளியில் வந்த நர்ஸிடம் விசாரித்தான் தேவா. வசந்துக்கு லேசான அடி, ஓட்டுநருக்கும் உயிருக்கு ஆபத்து எதுவும் இல்லை என்று அவர் சொல்ல, தேங்க் காட் என்றவன் வசந்த் என்று அழைக்க, தேவாவை பார்த்து ஆச்சரியத்தில் தன் புருவத்தை உயர்த்திய வசந்த், தேவா நீ எங்க என்று கேட்க, அதே நேரம் ரதியும் வேணியும் அவ்விடம் வந்து சேர்ந்தார்கள். வசந்த் உனக்கு ஒன்றும் ஆகலையே என்று பதட்டமாக வேணி அவன் கை கால் முகம் என்று தொட்டு பார்க்க, அம்மா டென்ஷன் ஆகாதீங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, டிரைவருக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் நானே வீட்டுக்கு வந்திருப்பேன், அதுக்குள்ள அவசரப்பட்டு கால் பண்ணிட்டாங்க என்று வசந்த் சொல்ல, இதென்னடா கையில் இவ்வளோ பெரிய கட்டு என்று வேணி பதட்டப்பட, அம்மா சின்ன காயம்தான், டிரைவருக்கு தான் கொஞ்சம் அடி அதிகம், ஃப்ராக்சர் ஆயிருக்கும் போல, எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க என்று வசந்த் சொல்ல, கலங்கி நின்ற தாயை பார்த்தவன், நான் நல்லா தான் இருக்கேம்மா, அதுக்குள்ளே எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்லி எல்லாரையும் சேர்த்து பயமுறுத்திட்டீங்களா என்று கேட்க, எனக்கு உன்னை விட்டா யாருடா இருக்கா என்று மகனை கட்டி அணைத்து கொண்டார் வேணி. அவர்கள் பேசிக்கொண்டிருந்த அதே நேரம் மனோகருடன் வந்து கொண்டிருந்தாள் அபி. முகத்தில் போத்திருந்த வியர்வையை சேலை முந்தானையால் துடைத்து கொண்டே பதட்டமாய் வந்து கொண்டிருந்தவளை பார்த்ததும் விழி விரித்து புன்னகைத்தான் வசந்த். அவள் கண்களில்தான் எத்தனை பயமும் படபடப்பும். அவனுக்கு ஏதோ ஆகிவிட்டது என்றதும் துடித்து போயிருக்கிறாள் என்பது அவனுக்கு நன்றாகவே புரிந்தது. தன் காதல் கணவனை தேடிய அபியின் கண்கள் அவனை பார்த்ததும் அவன் மேல் பதிய அங்கேயே நின்றுவிட்டாள். என்னம்மா என்று மனோகர் அவள் பார்த்த திசையில் தன் பார்வையை திருப்ப, மாப்பிள்ளை இங்கதான் இருக்காரா? நல்லாதான் இருக்காரு, அவருக்கு ஒன்றும் இல்லை என மனோகர் சொல்லி முடிக்கும் முன் கண்களில் நீரோடு ஓடிச் சென்று வசந்தை கட்டி அணைத்திருந்தாள் அபி. அவனும் அவளை வாஞ்சையுடன் அணைத்து கொண்டான். அவள் காதல் குறையவில்லை, தனக்காக துடிக்கிறாள் என்பதில் ஒரு கூடுதல் ஆனந்தம் அவனுக்கு. அபி ஐம் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட், கையில மட்டும்தான் ஒரு சின்ன காயம், அவ்வளவுதான், இங்க பாரு என்று வசந்த் பேசிய வார்த்தைகள் அவள் காதில் விழுந்ததா என்றும் தெரியவில்லை. சுற்றி இருந்தவர்களையும் மறந்து அவர்கள் இறுக்கி கட்டி கொண்டு நின்றிருக்க, சம்மந்தி அந்த மருந்து சீட்டை கொடுங்க, நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன் என்று வேணியின் கையில் இருந்த பிரிஸ்கிரிப்ஷனை மனோகர் வாங்கி கொள்ள, இருங்க சம்மந்தி நானும் வரேன் என்று வேணியும் மனோகரும் அங்கிருந்து நகர்ந்து விட தேவாவின் கையை பிடித்து அழுத்தினாள் ரதி. என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க
என்று அவன் காதில் கிசுகிசுத்தாள் ரதி. நாங்க டாக்டர் கிட்ட போய் பேசிட்டு வந்துடுறோம் என்று தேவாவின் கையை பிடித்து அழைத்து கொண்டு ரதி நடக்க, அபியும் வசந்தும் ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டு அவர்கள் உலகத்தில் இருந்தார்கள். அவர்களை திரும்பி பார்த்த ரதி, பாத்தீங்களா ஒருத்தர் எவ்வளவு லவ் பண்றாங்கன்னு என்று சொல்ல, ஆமா, வசந்துக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் அக்கா முகத்தை பார்க்க முடியல. அழுதழுது கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு. வசந்த் மேல அவங்களுக்கு இவ்வளோ காதலா என்று தேவா அவர்களை திரும்பி திரும்பி பார்த்தபடியே ஆச்சரியமாக கேட்க, அவங்களுக்கு அண்ணா மேலே அவ்வளோ காதல் இருக்குன்னா அண்ணாவும் அவங்களுக்கு அவ்வளோ காதலை கொடுத்துருக்காருன்னு தானே அர்த்தம் என்று ரதி கேட்க, அப்படியா சொல்ற? தன் தாடியை தடவியபடியே தேவா திரும்பவும் அவர்களை திரும்பி பார்த்தான். அவர்கள் இன்னும் கட்டி கொண்டுதான் நின்றிருந்தார்கள். தன் வாயை சுளித்து புருவத்தை உயர்த்தி நடந்தவன், வசந்தெல்லாம் அவ்வளோ லவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இருந்திருந்தா அக்கா ஏன் அவனை பிரிஞ்சு வரணும் என்று தேவா சொல்ல, ஆமாம், மற்றவங்க யாரும் லவ் பண்ண மாட்டாங்க ஊர்லேயே. இல்லை இந்த உலகத்திலேயே லவ் பண்ண தெரிஞ்ச ஒரே ஆள் மிஸ்டர் தேவரூபன் மட்டும்தான் என்று ரதி கிண்டலாக சொல்ல, நான் அப்படி சொல்லவே இல்லையே. லவ் பண்ண தெரிஞ்சவங்க இருக்காங்க, ஆனால் ஏன் அளவுக்கு யாரும் இல்லை என்று தேவா தன் சட்டை காலரை தூக்கி விட்டு கொள்ள, ஓ அப்படியா, யார் சொன்னாங்க என கேட்டாள் ரதி. மக்கள் தான் சொல்கிறாங்க, ஸ்பெஷலி லேடிஸ் என்று அவன் சொல்ல, என்ன சொன்னாங்க என்று ரதி கேட்க, தேவா மாதிரி லவ் பண்ணுற புருஷன் கிடைச்சா எல்லார் வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும்னு சொல்கிறாங்க என்று அவன் பெருமையாக சொல்லிக்கொள்ள, உங்களுக்கு பெரிய ரொமான்டிக் ஹீரோன்னு நினப்பு என்று பேசிக்கொண்டே சென்றவர்கள் மருத்துவரின் அறைக்குள் நுழைந்திருந்தார்கள். வசந்தின் ரிப்போர்ட்டுகளை வாங்கி கொண்டனர். அவனுக்கு பெரிதாக எதுவும் இல்லை. 1 மணி நேரம் அப்சர்வேஷனில் இருந்து விட்டு வீட்டிற்கு போகலாம் என்று மருத்துவர் சொன்னதும் அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு வெளியில் வந்தவர்கள் விஷயத்தை வேணியிடமும் மனோகரிடமும் கூறினார்கள். வசந்த் மருத்துவமனை கட்டிலில் உட்கார்ந்திருக்க அபி அவன் கையை பிடித்து கொண்டு அருகிலேயே உட்கார்ந்திருந்தாள். வேணியும் மனோகரும் வெளியில் இருந்த பெஞ்சில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ரதியும் தேவாவும் டிரைவரை அட்மிட் செய்திருந்த அறைக்கு சென்று மருத்துவரிடம் அவரின் நிலைமையை பற்றி விசாரித்தனர். அவருக்கும் மேலோட்டமான காயம்தான், பிராக்சர் எதுவும் இல்லை என்றால் அவரையும் இன்றே வீட்டிற்கு அனுப்பிவிடலாம் என்று மருத்துவர் சொல்லவும், டிரைவரின் மனைவியை பார்த்து மருத்துவ செலவுக்கு என்று அவரிடம் ஒரு கட்டு பணத்தை எடுத்து கொடுத்தான் தேவா. 1 மணி நேரத்திற்கு பிறகு எல்லோரும் மன நிம்மதியுடன் வீட்டிற்கு கிளம்ப ஆயத்தமானார்கள். மனோகரிடம் வந்த வசந்த், மாமா, அபியை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் என்றான். எனக்கு என்ன மாப்பிள்ள, உங்க பொண்டாட்டி, அவ வந்தா நீங்க கூட்டிட்டு போங்க என்று மனோகர் சொல்ல, வசந்த் அபியை பார்த்தான். அபி தேவாவின் முகத்தை பார்த்தாள். கூட்டிட்டு போகட்டும், ஆனா இனிமே எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்று தேவா, வசந்த், வேணி இருவரையும் பார்த்து கொண்டே விரைப்பாக சொல்ல, இனிமே அவ சந்தோஷம்தான் என்னோட சந்தோஷம். அவளுக்கு பிடிக்காத எதையும் செய்ய மாட்டேன் என்று வசந்த் சொல்ல, எனக்கும் அவங்க 2 பேரோட சந்தோஷம்தான் முக்கியம். கூடிய சீக்கிரமே ஒரு பேரனோ பேத்தியோ பேத்து கொடுத்துட்டா போதும். பிள்ளைய பார்த்துக்கிட்டு நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருப்பேன் என்று வேணி சொல்ல, திரும்பவும் ஆரம்பிச்சிட்டிங்களா என்று தேவா வேணியை முறைத்தான். நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்ப்பா என்று வேணி ஜகா வாங்க, சரி தேவா, நீயும் ரதியும் கிளம்புங்க, நான் இவங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன் என்றார் மனோகர். சரிப்பா, நானும் ரதியை வீட்டில் விட்டுட்டு ஆஃபீஸ்க்கு போகிறேன் என்று நடந்தவன் திரும்பி அபியை பார்த்துவிட்டு மீண்டும் அவளிடம் வந்தான். இப்போ என்ன ஆச்சு என்று ரதி அவன் பின்னாலேயே வர அபியிடம் சென்ற தேவா, அக்கா, உனக்கு இவங்களோட போக சம்மதமா என்று மீண்டும் உறுதிப்படுத்தி கொள்ள கேட்டான். ஆமாம் என்று தலையசைத்தாள் அபி. சரி, உனக்கு எப்போ பிரச்சனைனாலும் உடனே எனக்கு கால் பண்ணு என்று அபியின் கையை பிடித்து அன்பாய் கூறிவிட்டு மருத்துவமனையிலிருந்து கிளம்பினான் தேவா. பிரச்சனை எதுவும் இல்லைனாலும் இவனே சொல்லி சொல்லி பிரச்சனையை கிளப்பிடுவான் போல முணுமுணுத்து கொண்டான் வசந்த். அம்மா போயிட்டு வரேன், அண்ணா அண்ணி பாய் என்று சொல்லிவிட்டு தேவாவுடன் நடந்தாள் ரதி. காரில் ஏறியதும் தேவா காரை கிளப்பினான். அக்கா இப்படி வசந்த் கூப்பிட்டதும் உடனே போறேன்னு ஒத்துக்குவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் செஞ்சதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் அவனை அழைய வச்சிருக்கணும். காரை ரிவர்ஸில் எடுத்துக்கொண்டே கூறினான் தேவா. எல்லாரும் அவங்க தப்பை ரியலைஸ் பண்ணிட்டாங்க. சேர்ந்து வாழ்றது தான் சந்தோஷம். பொண்ணுங்களுக்கு கழுத்தில் தாலி ஏறிடுச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க பட்டியலில் முதல்ல இடத்த பிடிக்கிறது புருஷன்தான், அதுக்கு அடுத்து தான் மற்றவங்க எல்லாரும் என்று ரதி சாதாரணமாக சொல்ல, நோ, அக்காவுக்கு நானும் அப்பான் தான் முதல்ல, அதுக்கு அடுத்து தான் மற்றவங்க எல்லாரும் என்று தேவா அடித்து சொல்ல, ஓ அப்படியா, அப்போ எனக்கும் முதல் முக்கியம் எங்கள் அப்பாவும் அண்ணனும் தான், அதுக்கு பிறகுதான் மற்றவங்க என்று ரதி விளையாட்டாக கூற,
தன் கண்களை உருட்டி அவளை பார்த்தவன் காரை ரோட்டின் ஓரமாக நிறுத்தினான். ஏன் காரை நிறுத்தினீங்க என்று ரதி கேட்க, என்ன சொன்ன? உனக்கு என்னை விட உன் அப்பாவும் அண்ணனும் தான் முக்கியமா? நான் அவங்களுக்கு பின்னாடி தான் வரேனா? தேவா கேட்க, ஆமா, உங்களுக்கு ஒரு நியாயம், அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயமா என்றாள் ரதி. ஓ, ரொம்ப தேங்க்ஸ். உன் மனசுல என்ன இருக்குன்னு இப்போவாவது சொன்னியே என்று அவன் கோபமாய் சொல்ல, என் மனசுல இன்னொன்னும் இருக்கு. போன வாரம் நம்ம கல்யாணம் முடிஞ்ச கையோட அம்மா அப்பா கிளம்பி போனாங்க. ஊருக்கு போன பிறகு ஃபோனில் கூட சரியாக பேச முடியல. இப்போது என்னை எங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணுறீங்களா? இன்னைக்கு ஒரு நாள் அங்கே இருந்துட்டு நாளைக்கு வந்துடுறேன் என்று அவள் சொல்ல அவன் எதுவும் பேசவில்லை. அடுத்த 10 நிமிடத்தில் காரை ரதியின் வீட்டு வாசலில் நிறுத்தி இருந்தான். என்ன, எதுவுமே சொல்லாம கூட்டிட்டு வந்துட்டாரு என்று ரதி அவன் முகத்தை பார்க்க, தேவா அவளை பார்க்கவே இல்லை. என் மேல கோபமா இருக்கீங்களா என்று அவள் கேட்டதற்கும் அவனிடம் பதில் இல்லை. நான் ஒரு நாள் இங்க இருந்துட்டு வரேன்னு சொன்னது உங்களுக்கு பிடிக்கலையா? இல்ல எங்க அண்ணா அப்பாவுக்கு பிறகுதான் நீங்கன்னு சொன்னனே, அது பிடிக்கலையா என்று ரதி கேட்க, அதற்கும் அவனிடம் பதில் இல்லை. இப்படி அமைதியா இருந்தா எப்படி? ஏதாவது பேசுங்க என்று ரதி சொல்ல, அதற்குள் தேவாவிற்கு ஏதோ ஒரு ஃபோன் கால் வரவே காரில் இருந்து கீழே இறங்கி நின்று பேசிக்கொண்டிருந்தான். நிஜமாவே கோபந்தான் போல என்று நினைத்து கொண்டே ரதியும் காரில் இருந்து இறங்கினாள். கார் சத்தம் கேட்டு வெளியில் வந்த ஜானகிக்கு சந்தோஷத்தில் முகம் மலர்ந்தது. ரதி, என்னம்மா ஒரு ஃபோன் கூட பண்ணல, திடீர்னு கிளம்பி வந்திருக்க? ஊர்ல இருந்து எப்போ வந்தீங்க என்று ஜானகி கேட்க, நேற்று ராத்திரி கிளம்பி 3 மணிக்கு தான் சென்னைக்கு வந்து சேர்ந்தோம் என்றாள் ரதி. வாங்க தம்பி என்று ஜானகி தேவாவை வரவேற்க, அவனோ ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி போனில் பேசிக்கொண்டிருந்தான். புன்முறுவலுடன் தலையை மட்டும் அசைத்து பதில் கொடுத்துவிட்டு தன் பேச்சை தொடர்ந்து கொண்டிருந்தான் தேவா. ரதியும் ஜானகியும் அவன் பேசி முடிக்கட்டும் என்று காத்திருந்தார்கள். போனில் பேசி கொண்டிருந்த தேவா, ஓகே சார், நீங்க இப்பவே ஆஃபீஸ்க்கு வந்துருங்க, நான் ஆஃபீஸில் தான் இருக்கேன் என்று சொல்லி முடித்து போனை வைத்தான். உள்ள வாங்க தம்பி போலாம் என்று ஜானகி அழைக்க, இல்லை ஆண்டி, ஆஃபீஸில் முக்கியமான ஒருத்தரை மீட் பண்ணணும், நான் உடனே அவசரமாக போயாகணும், இன்னொரு நாள் வரேன் என்று சொல்லிவிட்டு ரதியை ஆழ்ந்து ஒரு பார்வை பார்த்துவிட்டு கிளம்பி சென்றான் தேவா. சரியான ரவுடி, போகும்போது சொல்லிட்டு போனா என்ன, அட்லீஸ்ட் வாயை திறக்க வேண்டாம், தலையை மட்டுமாவது அசிச்சிட்டு போயிருக்கலாம் என்று ரதி வாய்க்குள் முணங்கிக் கொண்டே போகும் தேவாவின் காரை பார்த்தபடியே நின்றிருந்தாள். என்னம்மா, ஏதாவது சொன்னியா என்று ஜானகி கேட்க, அண்ணியும் குட்டி பையனும் என்ன பண்றாங்கம்மா என்று ரதி சமாளித்து கொண்டே வீட்டிற்குள் நடந்தாள். இரவு நேரம் தேவாவிடமிருந்து ஒரு ஃபோன் கால் கூட இல்லை. அவளாக 2 முறை ஃபோன் செய்து பார்த்தாள். அவன் ஃபோன் பிஸியாக இருந்தது. அண்ணனின் குழந்தையுடன் விளையாடியதில் அவளுக்கு நேரம் போனதே தெரியவில்லை. மாலை ராகினியும் வந்துவிட எல்லோரும் சேர்ந்து கோயிலுக்கு சென்று வந்தார்கள். தேவாவிடமிருந்து ஒரு குறுஞ்செய்தியாவது வந்திருக்கும் என்று அவ்வப்போது போனை எடுத்து பார்த்து கொண்டாள் ரதி. வேணி, வசந்த் மற்றும் அபியை அவர்கள் வீட்டில் இறக்கிவிட்ட மனோகர், குறையில்லாத மனுஷங்க யாருமே இல்லைம்மா, உன் சந்தோஷம் உன் கையில தான் இருக்கு, புரிஞ்சு நடந்துக்கோ என்று அவள் தலையை வருடி நெற்றியில் முத்தமிட்டு விட்டு வேணி மற்றும் வசந்திடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி இருந்தார். வசந்த் அவன் புது தொழில் சம்பந்தமான விவரங்களை லேப்டாப்பில் பார்த்து கொண்டிருந்தான். அறைக்குள் வந்த அபி அவன் அருகில் வந்து அமர்ந்தாள். லேப்டாப்பில் இருந்த புது தொழில் சம்பந்தமான விஷயங்களை பார்த்துவிட்டு, புது பிஸ்னஸ் எப்போ ஆரம்பிக்க போறீங்க என்று அபி கேட்க, இன்னும் கொஞ்ச நாள், எப்படியும் ப்ரிப்பரேஷனுக்கு 2-3 மாதம் ஆகும் என்று அவன் தன் லேப்டாப்பை பார்த்து கொண்டே பதில் சொல்ல, என்னதான் உங்கள் மேலே கோபம் இருந்திருந்தாலும் நான் உங்களை விட்டு போயிருக்கக்கூடாது. நீங்கள் இந்தியா வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணியிருக்கணும். சின்ன விஷயத்தை பெரிய பிரச்சனையாக்கிட்டேன், ஐம் சாரி என்று அவள் சொல்லி முடிக்கும் முன் அவளை இழுத்து அணைத்து அவள் இதழோடு இதழ் பதித்திருந்தான் வசந்த். அவள் சொன்ன சாரி என்ற வார்த்தை அவன் இதழ்களுக்குள் கரைந்து காணாமல் போனது. இத்தனை நாள் பிரிவின் மொத்த பிரியத்தையும் சேர்த்து அவளை முரட்டுத்தனமாக முத்தமிட்டு கொண்டிருந்தான் வசந்த். அபியும் அவன் அன்பை புரிந்து கொண்டவளாய் அவன் ஆசைக்கு ஈடு கொடுத்து கொண்டிருந்தாள். காரணமே இல்லாமல் இத்தனை நாள் இருவரும் காதலை பூட்டி வைத்து தவித்த தவிப்பிற்கெல்லாம் பிராயச்சித்தமாக இதழ் மாறி இதழ் சுவைத்து அன்பில் மூழ்கி போயினர். வசந்த் நெஞ்சில் வாகாய் சாய்ந்து கொண்டிருந்தாள் அபி. அபி, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். இப்போ உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் உன் கூடவே இருப்பேன். எனக்கு ஆக்சிடென்ட்டுன்னு தெரிஞ்சு நீ ஓடி வந்தப்ப நீ என் மேலே வச்சிருந்த அன்பை நான் முழுசாக பார்த்தேன் என்றான் வசந்த். அப்பா விஷயத்த சொன்னதும் நான் ரொம்ப பயந்துட்டேன். மனசு படன்னு ஆயிடுச்சு. நான் உங்களை நேரில் பார்க்குற வரைக்கும் என்னோட தவிப்பை வார்த்தைகளால் சொல்ல முடியல.
என்று தன் அன்பை அழகாய் வெளிப்படுத்திய அவளின் நெற்றியில் முத்தமிட்டு அவளை ஆசையோடு அணைத்து கொண்டான் அபியின் காதல் கணவன் வசந்த்.